தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். இந்த காலவேளை என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் தகப்பன். Glory to God. தகப்பன் என்ற அருமையான தலைப்பில உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேத புஸ்தகத்துக்கு நேராக நாம் திருப்பலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17 19 வரையிலும் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17 19 வரையிலும் வாசிக்கலாம். அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி, இந்த கெட்ட குமாரனும் குறித்ததான ஒரு பகுதியையும் அவனுடைய தகப்பனை குறித்த ஒரு பகுதியையும் நீங்கள் வாசித்தீர்கள். இதை தெரியாதவர்கள் அதிகமாக எந்த கிறிஸ்தவர்களும் இருக்க மாட்டார்கள். பொதுவாக தேவனை அறியாதவர்கள் கூட இந்த வேத பகுதியில இருக்கிற இந்த பகுதியை எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். இதை நீங்கள் சின்ன சண்டே கிளாஸ்ல அருமையானவங்களை நடத்துகிறவர்கள் இதை அவர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த இடத்துல 2 பிள்ளைகள், ஒரு தகப்பனும் வருகிறார். தாயை பற்றி அங்கே ஒன்றும் போடப்படவில்லை. ஆனால் நிச்சயமாக அந்த வீட்டிலே தாய் இருந்திருப்பாள், தகப்பன் இருந்திருக்கிறான், 2 பிள்ளைகள் இருந்திருக்கிறார். இதிலே ஒருவனை குறித்து வேதத்திலே எப்படி போடப்பட்டிருக்கிறது? கட்ட குமாரன் என்று போடப்பட்டிருக்கிறது. ஏன் அவனை கட்ட குமாரன் என்று போடப்பட்டிருக்கிறது என்றால், அவன் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறான். குடிச்சு வெறித்து தன் மனம் போல அவன் ஜீவித்துக் கொண்டிருந்தான். தனக்கு மனது போல இந்த உலகத்திலே எல்லா இன்பங்களையும் அவன் அனுபவித்துக் கொண்டிருந்தான். அவன் தகப்பனிடத்திலிருந்து பணத்தை வாங்கி வீணாய் செலவு பண்ணி கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, ஒரு நேரத்திலே தகப்பனோடு கூட வந்து சண்டை போட ஆரம்பித்தான். எதற்காக சண்டை போட ஆரம்பித்தான் என்றால், எனக்கு தர வேண்டிய பங்கை நீ தர வேண்டும் என்று சொன்னான். தகப்பன் அருமையான அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சொத்தின் பங்கை அவனுக்கு கொடுத்தான். ஏராளமான பணம் அவனுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. ஏராளமான பணம். ஆகவே அவனுக்கு பின்னே ஒரு பெரிய நண்பர்கள் கூட்டம் இருந்தது. குடிச்சான், வெறிச்சான், மனம் போல அவன் ஜீவிக்கிற ஒரு மனிதனாய் வாழ்ந்தான். நாட்கள் ஆக ஆக, மாதங்கள் கடந்து போக என்ன நடந்ததென்றால், அவனுடைய பணம் குறைய ஆரம்பித்தது. அவன் கையில் இருந்த எல்லா பணமும் குறைய ஆரம்பித்தது. அப்பொழுது அவனிடத்திலிருந்து நண்பர்களும் குறைய ஆரம்பித்தார்கள். அருமையான எல்லாம் குறைந்து இப்பொழுது சாப்பாடு, அருமையான சாப்பிடுகிற வாழ்க்கை அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாய் மாறினது. நிறைய இடத்திலே போய் வேலை காட்டான். ஆனால் அவனுக்கு எந்த வேலையும் கொடுக்கப்படவில்லை. கடைசியாய் அவனுக்கு ஒரு வேலை கிடைத்தது. அது என்ன வேலை என்றால், பண்ணி மேய்க்கிற வேலை கிடைத்தது. அந்த வேலைக்கு ஆள் இல்லை. அந்த வேலை இவன்
செய்தான். இவன் அருமையான இவனுடைய வேலையை பார்த்தால் பணி மேய்க்கிற வேலை. இவன் அதை செய்து கொண்டிருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பல நாள் அழுதான், பல நாள் துக்கத்திலே இருந்தான். ஆனால் அருமையான தகப்பன் வீட்டுக்கு போக வேண்டும் என்ற உணர்வோ, தகப்பனை பார்க்க வேண்டும் என்ற நினைவோ அவனுக்கு இல்லை. அவன் என்ன நினைத்தான் என்றால், எப்படி இந்த தகப்பன் நம்மை ஏற்றுக்கொள்வார், எப்படி இந்த தகப்பன் நம்மை சேர்த்துக் கொள்வார், எப்படி இந்த தகப்பன் நம்மை பார்ப்பான். அருமையான அது நடக்காத காரியம் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாளில அவனுக்கு பசி தாங்க முடியவில்லை. ஒரு நாளில அவனுக்கு பசி தாங்க முடியவில்லை. ஆகவே பண்ணி அதற்கு வைத்திருக்கிற ஆகாரத்தை இவன் சாப்பிட ஆசைப்பட்டான். அது அவனுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் பண்ணி சாப்பிடுகிற சாப்பாடை சாப்பிட்டு தன் பசியை மாற்ற வேண்டும் என்று அவன் பிரயாசப்பட்டான். அது அவனுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே அந்த இடத்திலே ஒன்று நடந்தது. அவனுடைய வாழ்க்கையில புத்தி தெளிந்தது. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை புத்தி தெளிந்தது. நீங்கள் புத்தி தெளிந்தால் மாத்திரமே அருமையான பூமியின் காரியங்களாக இருக்கட்டும், தேவனுடைய காரியங்களாக இருக்கட்டும், தகப்பனுடைய காரியங்களாக இருக்கட்டும், நீங்கள் புத்தி தெளியாவிட்டால் அவைகளை புரிந்து கொள்ள முடியாது, அவைகளை அறிந்து கொள்ள முடியாது. புத்தி அருமையான தெளிந்தது. அங்கே அப்படிதான் போட்டிருக்கிறது. புத்தி தெளிந்தது. அவன் தெளிந்து என்ன யோசித்தான் என்றால், என்னுடைய தகப்பன் எவ்வளவு பெரிய பணக்காரன், என் தகப்பனிடத்துல எவ்வளவு வேலைக்காரர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு இழைப்பார்கள், என் தகப்பனுக்கு இருக்கிற ஆசி எவ்வளவு அதிகமான ஆசி இருக்கிறது, என் தகப்பன் ஒரு தாராளமான பிரபுவாய் இருக்கிறார், என் தகப்பன் இடத்திற்கு நான் போய் ஒன்று செய்ய போகிறேன், நான் அவர்களில கூலிக்காரனாக ஒருவனாக இருக்க விரும்புகிறேன் என்று நினைத்தான். தகப்பனை அதிகமாய் நேசித்து அழுகிறான், தகப்பனை அதிகமாய் நேசித்து அழுகிறான். புத்தி தெளிந்தாலும் சரியான விதத்திலே தெளியவில்லை. சில ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனா தெளிவு இருக்காது. ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏற்றிருப்பாங்க. இவன் என்ன சொல்லி நினைக்கிறான், அவன் என்ன சொல்றான்னா, அதை நீங்க வாசி பாத்தீங்கன்னா, தகப்பன் வீட்டில ஒரு வேலைக்காரனாக நான் போகிறேன். அந்த வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு, குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். பாருங்க, புத்தி தெரிஞ்சு கூட தகப்பன் யார் என்று அறியவில்லை. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற செய்தி என்னவென்றால், தகப்பன் யார். இன்றைக்கு செய்தியின் தலைப்ப தகப்பன் யார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் வேதத்தை வாசித்தால் நீங்கள் ரெண்டு தகப்பன் நீங்கள் இருக்கிற பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு டிராவல் பிளேஸ். பஸ்ல ஏறி இறங்குறதா. இங்க இருந்து பஸ்ல போனோன்னு, பாண்டிச்சேரி இருந்து பஸ்ல போனோன்னு மெட்ராஸ் வந்துட்டு 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 சொல்லுவான். எதுக்குன்னா, நீங்க கொடுத்த டிக்கெட் முடிஞ்சு போச்சு, இறங்குங்க. நீங்க ஆகாயமானத்திலே பிரயாணம் பண்ணும்போது அந்த இடம் வரும்போது அவங்க சொல்லுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் பிளைட் இத்தனை அடி உயரத்தில் இருக்கு, திருப்பி கீழே இறங்கிட்டே இருக்குது சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா உங்க பிரயாணம் முடிய போகுது. ஆமென். நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரயாணம், ஒரு டிராவல் பிளேஸ். அதான் பரிசுத்தவான்கள் எப்படி அறிக்கையிட்டார்கள், நாங்கள் அந்நியரும் பரதேசியுமா இருக்கு. ஆபிரகாம் கூடாரங்களிலே குடியிருந்தான், யாக்கோபு கூடாரங்களிலே குடியிருந்தான், ஈசாக்கு கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனென்றால் அவர்கள் ஒன்று ஆழமாய் தெரியும், நாங்கள் பரதேசியா இந்த பூமியிலே வாழ்கிறோம், எங்கள் ஓட்ட முடியும். இந்த பூமியின் வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் தருகிறார். பிள்ளைகள், சிலருக்கு பிள்ளைங்க நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த அம்மா ஒருத்தர் இருக்கிறாங்க,
அந்த தம்பி என்ன முதல் முறைதான் வந்து பார்த்தா, அமெரிக்கால இருந்து வந்து பார்த்து எனக்கு ஒரு 10,000 ரூபாய் காணிக்கை கொடுத்துட்டு போறான். அதை நான் மறக்கவே இல்லை. என்னை ரொம்ப தொட்டுச்சாது. ஏன்னா அவன் இந்த சபையில வந்ததும் இல்லை, அவன் மனைவியும் வந்ததில்லை. அம்மா போறாங்க, அந்த பாஸ்டர் பார்த்து ஒரு ஜெபம் பண்ணணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. சிலருக்கு நல்ல பிள்ளைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறான். பெண் பிள்ளைகளையும் நல்ல பிள்ளைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறான். சில பிள்ளைங்க காலேஜ் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி சமைச்சு கிமைச்சு எல்லா அம்மாவுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி பாத்திரம் கழுவி அப்படிலாம் செய்யற பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல புருஷனை சிலருக்கு கொடுத்திருக்கிறார். நான் நெகட்டிவா பேசல, பாசிட்டிவாவே பேசுவார். நல்ல மனைவியை கற்றுக் கொடுத்திருக்கிறார், வீடு கொடுத்திருக்கிறார், வேலை கொடுத்திருக்கிறார், எல்லா சரீர சுகத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். சரீர சுகத்தை தேவன் இத்தனை வருஷ காலமும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு சின்ன வியாதி நமக்கு வந்துட்டுனா நம்முடைய வாழ்நாள் எல்லாம் துக்கம் நிறைந்த நாட்களாய் மாறிவிடும், வேதனை நிறைந்த நாட்களாய் நாம் வாழ்கிற நாள். அருமையான தேவன் அநேக நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதிலே ஒன்று தகப்பன், அருமையான தாய். என்னுடைய சர்ச்சைக்கு இன்றைக்கு தகப்பனா இருக்கிறபடினாலே தாயை பற்றி ரொம்ப நான் பேசவில்லை. இருந்தால் இந்த பகுதி தகப்பனை தான் அருமையான சுட்டி காட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. தகப்பன், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு 2 தகப்பன் இருக்கிறார். ஒன்று எழுத்தின்படியான தகப்பன், இன்னொன்று ஆவிக்குரிய தகப்பன். Glory to God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்களுக்கு இந்த அம்மாவை தாயாய் தேவன் கொடுத்திருக்கிறார். என்னை ஒரு தகப்பனாக தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது டிராவல்ல நீங்கள் பார்க்கிறதான உருவம் தகப்பன். கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல், நான் ஆவிக்குரிய தகப்பனை குறித்து பேசிக் கொண்டு வருகிறேன். கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், உங்களுக்கு அருமையான 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15 வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும், கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியமார்கள் உங்களுக்கு இருந்தாலும், தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன். பவுல் எழுதுகிறார், நான் உங்களை பெற்றிருக்கிறேன் என்று எழுதுகிறார். அருமையான இந்த சபையிலே வந்து நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சபையிலே வந்து நீங்கள் பிரசங்கியாராய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சபையிலே வந்து ஆவிக்குரிய வளர்ச்சியை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். இந்த சபையிலே வந்து தேவ கிருபையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த சபை அருமையான உங்களை ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக நடத்தி இருக்கிறது. சத்தியத்துக்கு நேராக நடத்தி இருக்கிறது. நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துகிற ஒன்றாக அது இருக்கிறது. தகப்பன், glory to God. ஆவிக்குரிய தகப்பன். Praise the Lord. தகப்பனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தகப்பன் யார் என்று எழுதுகிறார். நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல, நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். அவன் சொல்லுகிறான், நாங்கள் தகப்பன் என்றால் எப்படிப்பட்ட தகப்பன்? அதான் ரொம்ப முக்கியம். தகப்பன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும்? தகப்பன் பிள்ளைக்கு எப்படிப்பட்டதான ஒரு மனிதனாக தகப்பன் இருக்க வேண்டும் என்பதை பவுல் எழுதுகிறார். நாங்கள் வெறுமனே தகப்பன் அல்ல, அருமையான தேவனை உங்களை பெற்றெடுத்தது மாத்திரமல்ல, உங்களை அருமையான நாங்கள் வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் உங்களை எப்படி வளர்க்கிறோம் என்றால், முதலாவது நாங்கள் புத்தி சொல்லுகிறோம். நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல புத்தி உள்ளவர்களாக இருக்கும்படி அருமையான சபை உங்களை புத்தியில நீங்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். புத்தியில நீங்கள், ஏனென்றால் சத்ருவாய் பிசாசு
உங்கள் புத்தியை குருடாக்க விரும்புகிறான். உங்கள் ஆவிக்குரிய கண்களை குருடாக்க விரும்புகிறான். அவன் பழத்தை காமிச்சான் பாருங்க. இவங்க ஸ்பிரிச்சுவல் புத்தி கெட்டுபோச்சு, ஆவிக்குரிய புத்தி அப்படி இருளாயிற்று. அருமையான தேவனோடு கூட வைத்திருக்கிற அந்த புத்தி இருக்கிறது, அது இருளாயிற்று. அருமையான தேவனோடு கூட நடந்தார்கள், தேவனுடைய சத்தத்தை காட்டார்கள், தேவனுடைய சாயலை, அருமையான இவர்கள் தேவனுடைய சாயலை உடையவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது என்ன ஆகிப்போச்சு? புத்தி கெட்டுப்போச்சு. 10 பேர் புறப்பட்டார்கள், அதில் 5 பேரை குறித்து நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயையோ கூட கொண்டு போக புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். நீங்க இந்த டிராவல் ரொம்ப ரிஸ்க் டிராவல். நீங்க டிராவல்ல நாங்க கிளம்பும் போது நீங்க பிளைட் டிக்கெட் ரொம்ப முக்கியம். ஐயோ, அவனுடைய டிக்கெட் அது இது, நான் ஒவ்வொரு நிமிஷம் நாங்க ரொம்ப கண்ணா இருப்போம். பேக்கு அங்க அதை செக் பண்ணிட்டு வரும். எல்லாமே என்ன ரொம்ப முக்கியம், டிக்கெட் தான். நீங்க டிக்கெட்டை மிஸ் பண்ணிட்டீங்க, ஒரு சின்ன காரியத்துல தவறு பண்ணீங்கன்னா அந்த பிளைட்ல போக முடியாது. 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் லாஸ். ஏன்னா எங்களோடு கூட இருந்த ஒரு சகோதரி இந்த கொரோனா டெஸ்ட் ஜிப்மர்ல எடுத்தாங்க. அவங்க கிளம்பிட்டாங்க, ஃபாரினுக்கு கிளம்பிட்டாங்க. ஏர்போர்ட்ல அவன் என்ன சொல்றான், இந்த சர்டிபிகேட்டை வாங்க மாட்டோம், நீங்க பிரைவேட்ல போய் எடுத்தாதான் நாங்க வாங்குவோங்கிறோம். யோசிச்சு பாருங்க, அந்த பிளைட்ல அவங்க போக முடியல, போவே முடியல. அவங்க சொன்னதுதான் அவ்வளவு பணம் லாஸ். அடுத்தது ஒரு பிளைட்ல டிக்கெட் போட்டு போனாங்க. அது எனக்கு மறக்கவே முடியாது. அந்த ஏர்போர்ட்ல இருதயமே உடைஞ்சு போயிரும். ஒவ்வொரு இடத்துலயும் அப்படிதான். நீ இன்டர்வியூ போகும்போது அருமையான சர்டிபிகேட்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். 10th சர்டிபிகேட் தானே, தேவையில்ல, அதை கேட்க மாட்டாங்க. ஐயர் தான் செலவு. நீ இன்டர்வியூ போனா 10th நீ எந்த ஸ்கூல்ல படிச்ச, +2 எங்க படிச்ச, டிகிரி எங்க முடிச்ச, எங்க நீ படிச்ச எல்லாம் கேட்பான். நீ ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா நீ பெரிய ஆசீர்வாதங்களை இழந்து போக வேண்டியிருக்கு. இந்த 10 பேருடைய எண்ணங்கள் நன்றாயிருந்தது, இந்த 10 பேருடைய உணர்வுகள் நன்றாயிருந்தது, இந்த 10 பேருடைய ஆசை நன்றாயிருந்தது, இந்த 10 பேருடைய விருப்பம் நன்றாயிருந்தது. அதிலே ஒரு குறையும் இல்லை. ஏனென்றால் மணவாளனை பார்க்க வேண்டும், மணவாளனை சந்திக்க வேண்டும், மணவாளனோடு கூட தங்க வேண்டும், மணவாளன் இருக்கிற இடத்திலே இருக்க வேண்டும் என்று அளவில்லாத ஆவலுடையவர்களாயிருந்தார்கள். ஆனால் அந்த மகா பெரிய பாக்கியத்தை 5 பேரே பெற்றுக் கொண்டார்கள். 5 பேர் இழந்து போனார்கள். ஏன் இழந்து போனார்கள் என்றால், அருமையான தீவெட்டியை எடுத்துக் கொண்டார்கள், எண்ணெயை கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்களை பார்த்தவர்கள் காட்டுறார்கள், எங்கள் தீவெட்டி அணைந்து போகிறது, எண்ணெயை தர வேண்டும். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு அது போதுமானதா இருக்கிறது, ஆகவே அதை நாங்கள் தர முடியாது, எண்ணெய் விற்கிறவனிடத்தில் போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் வாங்கிக் கொள்ள போகும்போது மணவாளன் வந்துவிட்டார். ஆமென். தகப்பன் ஒரு அருமையான உண்மையான தகப்பன், மகன் மேலே அக்கறை கொண்டிருக்கிற தகப்பன், மகனை நேசிக்கிற தகப்பன். அருமையான அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் புத்தி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். தகப்பன் அருமையான ஒரு போதகனுடைய வேலை என்னவென்றால், அருமையான சபையிலே ஜனங்களுக்கு அவன் புத்தி சொல்ல வேண்டும்.
நீதிமொழியில எழுதப்பட்டிருக்கிற, ஐயோ நான் போதகத்தை வெறுத்தேனே. சபைக்கு அந்த வசனத்தை வாசிக்கலாம். சபைக்குள்ளும் சங்கத்திற்குள்ளும் நான் ஆகாதவனாய் போனேனே. வாசிக்கலாம். ஐயோ போதகத்தை வெறுத்தேனே, போதகத்தை வெறுத்தேனே. கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும். போதகர், நல்ல கவனமா பாத்துங்க, போதகர்னா தகப்பன். போதகர் சொல்லை காணாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேன். செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். நம்ம புத்தி சொன்னா அவங்க என்ன பண்றாங்க? பைபிள் ஒரு வசன வாசம் எனக்கு ரொம்ப தொட்டுச்சு. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். அவர்கள் எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார். பிள்ளைகளை வளர்த்து நான் ஆதரித்தேன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார். தகப்பனுக்கு என்ன அருமையான, உனக்கு ஏன் புத்தி சொல்ல வேண்டும்? நீ அவன் பிள்ளையா இருக்கிறதுனாலே அவன் புத்தி சொல்லுகிறான். ஆமென். அல்லேலூயா. உனக்கு அவன் தகப்பனா இருக்கிறதுனாலே புத்தி சொல்லுகிறான். பகை அல்ல, விரோதம் அல்ல. உன் மேலே தகப்பனுக்கு கசப்பு இல்லை, உன் மேலே தகப்பனுக்கு வெறுப்பு இல்லை. கெட்ட குமாரனை பார்த்து, மகனே நீ இப்படி செய்யாதப்பா, துன்மார்க்கனோடு கூட பழகாது, அங்க போகாத, இங்க போகாதப்பா, இந்த கெட்ட நண்பர்களை விட்டுவிடு, பாவத்தை நீ தண்ணீர் போல குடிக்கிறதை விட்டுவிடு. பாவம் உன்னை தீண்டும், பாவம் உன்னை அழிக்கும், பாவம் உன்னை கொல்லும், பாவம் உன்னை நிச்சய நரகத்துக்கு கொண்டு போகும். மகனே பேசாத, எனக்கு தெரியும் நீ என்ன சொல்றது, நான் என்ன ஏதோ சின்ன பையனா இருக்கும்போது நீ சொல்றத கேட்ட, நீ இப்போ நான் பெரிய ஆளாயிட்டேன், நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், இப்ப நான் சொல்றதா நீ கேட்க. அப்படிப்பட்ட இடத்திலே தான் இவன் இருந்தான். ஆனாலும் தகப்பன் இவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டேதான் இருந்தான். ஆமென். நீ கேட்டாலும் சரி, கேட்காம போனாலும் சரி, நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி, நீ அங்கீகரித்தாலும் சரி, அங்கீகரிக்காமல் போனாலும் சரி, தகப்பன் சொல்லுகிறதை சொல்லிக் கொண்டேதான் இருந்தான். உன்னை குத்த வேண்டும், உன்னை உடைக்க வேண்டும், அப்படி ஒரு எண்ணமும் தகப்பனுக்கும் கிடையாது, பரிசுத்த கிடையாது, இயேசுநாதருக்கு கிடையாது. பரிசுத்த சபையிலே என்ன செய்கிறார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். இதான் ஸ்பிரிச்சுவல் சர்ச். உலக பிரகாரமான ஆலயத்திலே இந்த போதனை ஒன்றும் இருக்காது. ஆவிக்குரிய சபைகளிலே தான் கடிந்து கொள்ளுதல் அதிகமாயிருக்கிறது. ஆவிக்குரிய சபைகளிலே தான் உன்னை சீர்படுத்தி, உன்னை சிறப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி மணவாளனாய் இயேசு கிறிஸ்து அண்டைக்கு அவன் கொண்டு போக வேண்டும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தகப்பனுடைய முதல் வேலை என்னவென்றால் ஆவிக்குரிய தகப்பனை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். சோர்ந்து போகாதே, பயப்படாதே, கலங்காதே. கண்டிப்பா நம்மளும் அந்த வார்த்தையை சொல்லதான் செய்யறோம். சோர்ந்து போ. அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னா, தகப்பன் தேற்றுகிறவன். சோர்ந்து போகாத, கலங்காத. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இன்னைக்கு ராத்திரியிலே உனக்கு அற்புதம் நடக்கும், பகலெல்லாம் அற்புதம் நடக்கும். இந்த பிரசங்கம் எல்லாம் செல்லுல டிவிலாம் வர்றது அருமையான, எல்லாருக்கும் பொதுவா வருது. ஆமென். நீங்க 10 வருஷம் கழிச்சு போட்டாலும் அதுதான் வரும். அது டிவியில பதிவானது, ரெக்கார்டிங் தியேட்டர்ல உட்கார்ந்து பதிவானது, ஏதோ முன்னாடி நின்று பேசுறது போல இருக்கு. இயேசுவை அறியாத ஜனங்கள் லட்சம் இருக்கிறார்கள். அந்த வார்த்தையில அவர்கள் தொடப்படுகிறார்கள்.
இயேசுவை அறியாத ஜனங்கள் லட்சம் இருக்கிறார்கள். நீங்க 20 வருஷம் 25 வருஷம் விசுவாசிங்க, அதுல உட்கார்ந்து பயப்படாதே, கலங்காதீங்க. அருமையான, நீ எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணணும்? பாடு, கஷ்டம், போராட்டம் வரும்போது எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே, இதிலே நான் நடந்து போக எனக்கு பலன் தாரும். அல்லேலூயா. ஆமென். இதிலே நான் கடந்து போக எனக்கு பலன் தாரும். என்னாலே நடக்க முடியவில்லை, என்னாலே நிற்க முடியவில்லை, என்னாலே பேச முடியவில்லை. நான் நிற்க, நடக்க, பேச, அருமையான என் காரியங்களை செய்ய எனக்கு வித்தியாசமான ஒரு பலனை தாரும் என்றுதான் நீ ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அடுத்தபடி தகப்பன் யார் என்றால், அடுத்த இடத்திற்கு தகப்பனை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். அவன் தேற்றுகிறவன். கெட்டகுமாரனுடைய தகப்பன் அவனை தேற்றுகிறவனாயிருந்தான். யோசிச்சு பாருங்க, அவன் என்ன சொல்றான்? வேலைக்காரனில் ஒருவனாயிருந்து அங்க வேலை செய்து எனக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதும், ஏன்னா எனக்கு பண்ணி திங்கிறது கூட கிடைக்கல. இனிமேல் தகப்பன் வீட்டிலே நான் கூலிக்காரனாயிருந்து நான் ஒரு சாப்பாடு எனக்கு கொடுத்தா போதும், சம்பளம் கூட எனக்கு தேவையில்லை. எனக்கு யாரும் வேலை கொடுக்கல. யாரு வேலை கொடுப்பாங்க? இந்த குடிகாரனுக்கு எவன் வேலை கொடுப்பான்? பாவத்தை சந்தோஷம் போல அருமையான சாப்பிட்டு இந்த இவனுக்கு எவன் கொடுப்பான் வேலை? வேலை கொடுக்கும்போது கேட்கிறான், இவன் யாரு? ஐயா, குடிகாரன். இவன் யாரு? தகப்பனை விட்டவன். இவன் யார்? அருமையான இவன் இந்த வீட்டின் பணக்காரன். ஏன் இவன் இந்த நிலைமைக்கு வந்தான்? சொத்தை எல்லாம் விட்டு அருமையான எல்லாவற்றையும் அழித்து விட்டான். எப்பா, உனக்கு வேலையே கிடையாது, போ. இரண்டாவது தகப்பன் இவனை சேர்த்துகிற இடத்திலே இருக்கிறான். ஒரு சம்பவத்தை எனக்கு ஞாபகம் வருகிறது. தகப்பனை விட்டு பிரிந்து போன ஒரு மகன், அவனுக்கு தகப்பன் அன்றைக்கு போக கொஞ்சமும் விருப்பம் இல்லை. ஏனென்றால் என் தகப்பனை நான் காயப்படுத்தியிருக்கிறேன், என் தகப்பனை நான் துக்கப்படுத்தியிருக்கிறேன், என் தகப்பனை நான் வேதனைப்படுத்தியிருக்கிறேன். எப்படி அவருடைய முகத்திலே நான் ஒழிப்பது? எப்படி அவரோடு கூட நான் பேசுவது? நான் அவரை முற்றிலும் காயப்படுத்தி விட்டேன். இப்படியே நான் வாழ்ந்து சாக விரும்புகிறேன், இந்த துக்கத்திலே வாழ விரும்புகிறேன். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தை நான் எதிர்பார்க்கிறேன். என் தகப்பனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், என் தகப்பனிடத்திலே ஒப்புரவாக வேண்டும், என் தகப்பனிடத்திலே நான் சேர வேண்டும். அதற்கு ஒரு அடையாளம் வேண்டும். ஒருவரிடத்தை சொல்லி அனுப்புகிறான், ஒருமுறை என் தகப்பனை பார்க்க வேண்டும், ஒருமுறை என் தகப்பனோடு கூட பேச வேண்டும், ஒருமுறை என் தகப்பனோடு கூட நான் சேர வேண்டும். அதற்கு என் தகப்பன் ஒரு அடையாளத்தை தர வேண்டும். என்ன அடையாளம் என்றால், வீட்டுக்கு முன்னே ஒரு வெள்ளை கொடியை ஏற்றி வைக்க வேண்டும். அப்படி ஏற்றி வைத்தால் தகப்பன் என் மேல் இருக்கிற துக்கத்தில் என்னை மன்னிப்பார் என்ற நான் அறிந்து கொள்வேன். அந்த கொடி இல்லாவிட்டால் என் தகப்பன் வீட்டை விட்டு வீட்டுக்குள்ளே நான் போக மாட்டேன். இதை சொன்ன வந்த ஒருவர் சொல்லிக்கொண்டு போய்விட்டார். தகப்பனோ தன் மகனை பார்க்க மிகுந்த ஆவல் உள்ளவனாயிருந்தான். அவன் என்ன செய்தான் என்றால், அவன் பஸ்ஸிலிருந்து இறங்குகிற இடத்திலிருந்து வீடு வரையிலும் வெள்ளை கொடியே அவர் நாட்டிக்கொண்டே இருந்தார். எங்கு பார்த்தாலும் வெள்ளை கொடி. ஆச்சரியப்பட்டு போனான். சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். 69ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், தேற்றுவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன், ஒருவனையும் காணேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆனா தகப்பன் அப்படிப்பட்டவன் அல்ல. நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒருமுறை கூட நீங்கள் வாசிக்கலாம். தகப்பன் அப்படிப்பட்ட புத்தி சொல்லுகிறவன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல, நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் தேற்றுகிறவன் ஐயா தகப்பன். பிரசங்கியும் கூட இதை சொல்லுகிறான். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
பிரசங்கியின் புத்தகம். இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். பூமி கீழே நடக்கிற கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். ஒடுக்கப்பட்டவர்களுடைய கண்ணீரை கண்டு அவர்களை தேற்றுவாரில்லை. அவர்களை தேற்றுவாரில்லை. ஒடுக்கப்பட்டவர்களை யோவான் சாணகன், வருகிறவர் நீதானா, இனி ஒருவர் காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தகப்பன் வீடு ஒரு பிள்ளைக்கு அவன் எந்த இடத்துக்கு வேணாலும் போட்டோம், தகப்பன் வீட்டு அருமையான தேற்றுகிறேன். நம்ம எங்க போனா கூட, புருஷன் வீட்டுல போய் வாழ்ந்தாலும் பிள்ளைகள் எல்லாம் பெற்றாலும் அப்பா அம்மா வீட்டுக்கு அந்த பிள்ளைங்க வரும்போது அவங்களுடைய உணர்வு எப்படி இருக்குன்னு தெரியுமா? வித்தியாசமாய். அந்த வீட்டுல வந்து அவங்க உட்காரும் போதே நீங்க பார்க்கலாம். அவங்க ஒண்ணும் பயந்து உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. அம்மா அப்பா வீடு, ஆமென். தாய் தகப்பன் வீடு. அதான் பவுல் எழுதுகிறார், அநேக உபாத்தியர்கள் 1000 அதை அப்படி கொடுக்கிறாரு. உபாத்தியர் தகப்பன்மார் அநேகர் இல்லையே எழுதுறார். தகப்பன்மார் இல்லை. நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஆறுதல் படுத்துகிற இடங்கள் நிறைய இருக்கிறது. நீங்க ஹோம்ல படிக்கிற பசங்களை அவங்க படுற வேதனை உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் 500 பிள்ளைங்களுக்கு இன்சார்ஜா இருந்திருக்கேன். ஆர்பன் பிள்ளைங்க எல்லாம் தாய் தகப்பன் இல்லாதவங்க 500 பேர். ஒரு பெரிய அரண்மனை சிவகங்கை, அதை நான் மறக்க முடியாது. அவங்கள நீங்க அவங்க முகத்துல எப்பவுமே ஒரு துக்கம் இருந்துகிட்டே இருக்கும். நீ கறி சாப்பாடு போட்டாலும் சரி, முட்டை சாப்பாடு போட்டாலும் சரி, அவங்கள கிறிஸ்துமஸ் கொண்டாடினாலும் சரி, என்னதான் செய்தாலும் உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு ஏக்கம். ஏனென்றால் எல்லாருக்கும் தாய் தகப்பன் இருக்கிறார்கள், நமக்கு தாய் தகப்பன் இல்லை. தேவனுடைய பிள்ளையே தேற்றுவார் இல்லை. தாய் தகப்பன் தான். எம்மா சாப்பிட்டியாமா, தலைவலிக்குதாமா, அவங்க தாய் வந்து பிள்ளைய வந்து பார்க்கும்போது அதை விசாரிக்க, சின்ன குழந்தைங்களை அருமையான விசாரிக்கிறது போல விசாரிக்கிறான். இது 50 வயசு 45 வயசு ஆயிடுச்சு இந்த அம்மாவுக்கு. அதுக்கு ஒரு 3 பிள்ளைங்க. அதுக்கு மேல தலைக்கு உயர்ந்து இருக்குது. ஆனாலும் தாய் தகப்பனுடைய அரவணைப்பு இருக்கிறதே, அது எல்லாருக்கும் கிடைக்கவே கிடைக்காது. ஆமென். அது இந்த பூமியின் யாத்திரையில நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன். ஆவிக்குரிய தகப்பனுடைய வேலை என்னவென்றால் தேற்றுகிற ஒரு வேலை செய்ய. அதான் வழியிலே குற்றீராய் கிடந்தவனை, நல்ல சமாரியன், எல்லாரும் விலகி போனாங்க. நீங்க பணம், பதவி, அழகு, இந்த 3 இருக்கு வரை உலகம் நம்ம நேசிக்கும். இந்த 3 நம்மகிட்ட இல்லைன்னா இந்த உலகம் நம்ம நேசிக்காது. யாரும் நேசிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த நல்ல சமாரியன் குற்றீராய் கிடந்த அவனுக்கு அதை வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். குற்றீராய் கிடந்த இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, சத்திரக்காரன் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால், அதிகமாய் எதையாயிலும் இவனுக்காக நீ செலவு பண்ணினால், நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு நான் தருவேன். இந்த வாகனம் 4 சுவிசேஷத்தை காட்டுகிறார். நல்ல சமாரியன்
நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே அவருடைய காயங்களை எல்லாம் கழுவினார். அது காயத்தை கழுவுகிறது, அவருடைய இரத்தத்தை காட்டுகிறது. அருமையான சத்திரம் தேவனுடைய சபையை காட்டுகிறது. ஹல்லேலூயா. 2 காசு பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் காட்டுகிறது. சத்திரக்காரன் அருமையான தகப்பனாயிருக்கிறவன், போதகராயிருக்கிறவன். Glory to God. சபைதான் அந்த சத்திரம். அருமையான சபையிலே அந்த சத்திரத்தில் இருக்கிறவன் தேவனுடைய ஊழியக்காரன். Praise the Lord. அவனுடைய வேலை என்னவென்றால் சேர்த்துகிறவன். தூரத்திலே மகனை கண்டான். ஐயா, அவன் உடுத்த உடை கிட்ட போக முடியுமாயா? பண்ணி மேய்க்கிறவனுடைய உடை நான் பார்த்திருக்கிறேன். நீங்க இந்த தெருவுல தாழ் பொறுக்கிறான் பாருங்க. இப்ப எல்லாம் பேண்ட் சட்டை எல்லாம் இன் பண்ணி பெல்ட் எல்லாம் கட்டி குப்பை பொறுக்கிறவங்க கூட செல்ல சொல்லி வச்சுக்கிறான். அந்த காலம் இப்ப காலம் மாறி போச்சு. இப்ப யாரு பேண்ட் போட்டுக்கிறாங்க, யாரு இன் பண்ணிருக்கிறாங்க, யாரு என்ன ட்ரெஸ் பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு காலம். நீங்க மெட்ராஸ் தாமரத்துக்கிட்ட போனீங்கன்னா டை கோட்டெல்லாம் போட்டுக்கிறான் செருப்பு தைக்கிறவன். இங்கிலீஷ் தாராளமா பேசுறான். ஆங்கில இந்தியன் எல்லாம் அந்த ரோட்ல உட்கார்ந்து இருப்பான். இங்கிலீஷ் எல்லாம் பிச்சு உதருவான். அவன் கோட்டு டை எல்லாம் கட்டியிருப்பான். ஆங்கில இந்தியன் ரோட்ல வேலை செய்யறாங்க. அப்ப யாரையும் நம்ம இப்போ எடை வச்சு ட்ரெஸ் எல்லாம் வச்சு நீங்க எடை போட முடியாத ஒரு காலம். அப்படி அல்ல. பண்ணி மேய்க்கிறவனுடைய உடை நாற்றம் எடுக்கிறவை. அவன் அருமையான குளிச்சு பல நாளாயிருக்கு. சாப்பாடு இல்லாத எங்க போய் குளிக்க போறான்? அவன் தலைச்சி அவனுடைய தலையெல்லாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாடை அடிக்கிற இடம். பல்ல அவன் எங்க தேய்க்க போறான்? சாப்பாடே இல்லாதவன் என்ன பல்ல தேய்க்க போறான்? முற்றிலும் நாற்றம் எடுத்தவன், முற்றிலும் அருமையான கிட்டே வர முடியாதவன். அவனை கண்ட தகப்பன் அவனை சேர்த்து அவன் வைத்திருந்த ஒரு வழி என்றால் இவன் பெரிய பணக்காரன். யோசிச்சு பாருங்க, பணக்காரன் ட்ரெஸ் எப்படி இருக்கு? பணக்காரன் போட்டிருக்கிற உடை அருமையான ராஜ உடை உடுத்திருக்கிறான். பெரிய செல்வந்தன். ஆனால் அவன் தன் உடையை பார்க்கவில்லை, தான் எப்படிப்பட்ட இடத்திலே இருக்கிறேன் என்பதையும் பார்க்கவில்லை. மகனை கண்டு அவனை ஓடி போய் கட்டி பிடிக்கிறான். அதுதான் தகப்பன் ஒரு மகனை தேற்றுகிற இடம். இரண்டாவது இடத்தை நீங்கள் பார்த்தால் விலையர்ந்த ஒரு மோதிரத்தை அவனுக்கு போடுகிறான். மூன்றாவது அவனை நீங்கள் பார்த்தால் அவனை குளிப்பாட்டி அவனை சுத்தம் பண்ணி அவனுக்கு விலை உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறான். நார்மல் டிரெஸ்ல இப்போ அருமையான காஸ்ட்லி டிரெஸ் போடுறான். அதான் தகப்பனுடைய மூன்றாவது அவனை தேற்றுகிற இடம். நான்காவது இடம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் கொழுத்த கன்றை அடித்து விருந்து பண்ணுகிறான். மகிழ்ச்சியாயிருக்கிறான். உண்மையான தகப்பன், உன்னை நேசிக்கிற தகப்பன், உன்னை தேற்றுகிறவன், புத்தி சொல்லுகிறவன் மாத்திரமல்ல, உன்னை தேற்றுகிறவன். ஒரு வார்த்தை சொல்லவில்லை. எப்பா நீ இப்படி செய்தியே, அநியாயமா அழிச்சியே, பெண்களோடு கூட சுத்தி எல்லா பணத்தையும் செலவழிச்சியே, ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அதாயா தேற்றுகிற தகப்பன், அதாயா தேற்றுகிற தாய். அதான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. தாயே உன்னை மறந்து விடலாம்யா, ஆனா நான் உன்னை மறக்க மாட்டேன்பா. ஏன்னா உனக்காக நான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறேன், உனக்காக நான் முள்முடி சூடி இருக்கிறேன், உனக்காக என் விழாவிலே ஈட்டி எடுத்து குத்தி இருக்கிறார்கள், உனக்காக என் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டது, உனக்காக பரத்திலிருந்து மனுஷனாய் இந்த உலகத்திலே வந்த உனக்கு இந்த மகா பெரிய ரட்சிப்பை சிலுவையின் மூலமாய் கொடுத்திருக்கிறேன். உன்னை நான் மறக்கவே மாட்டேன். நான் உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். ஹல்லேலூயா. நான் உனக்கு ஆவிக்குரிய தகப்பன். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரனுடைய வேதனை ஒரு சாதாரண மனிதனுக்கு புரிந்து கொள்ளவே முடியாது. ஒரு ஊழியக்காரனுடைய வேதனை, ஒரு சபை நடத்துகிற போதகருடைய வேதனை, சபை நடத்துகிற போதகருக்கு தான் தெரியும். சுவிசேஷர்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சும்மா இயேசு ரட்சிக்கிறார், இயேசு வருகிறார், அதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. சபை நடத்தினாதான் தெரியும். நான் போதகர் மீட்டிங் நடத்துறேன், அவங்களுக்கு ஒண்ணு சொல்லியிருக்கிறேன், 10 வருஷம் ஒரு சபை நடத்தாம போதகர் கூட்டமே நடத்தக்கூடாதுன்னு சொல்ல.
நீங்க வேணா கேட்டு பாருங்க. அவன் குறைஞ்சு ஒரு 10 வருஷம் சபை நடத்தும். அப்பதான் அவனுக்கு வேதனை, துக்கம், கஷ்டம். ஒருத்தர பிள்ளைய பெறாதவன் பிள்ளைய பத்தி தேடி எழுதுனா எப்படி யோசிச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு கல்யாணமே பண்ணாதவனை பிரசங்கம் பண்ண கூப்பிடுறாங்க. அது எப்படி யோசிச்சு பாருங்க. கல்யாணமே அவன் பண்ணல, அவனுக்கு என்ன பத்தி கல்யாணத்தை பத்தி என்ன தெரியும்? ஏன்னா ஒருத்தர் நிக்கும் போது பாஸ்டர் ஸ்டீவன் அவர் சொல்றாரு, ஏன்னா இவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, இந்த கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்டுதான் பெரிய தப்புன்னாங்க. அவரே சொல்றாரு, என்ன இவங்க தெரியாம கூப்பிட்டாங்க, நான் சன்னியாசி, என்ன பிரசங்கம் பண்ண இந்த பிரதர் கூப்பிட்டாரு, நான் வந்திருக்கிறேன், என்ன பேசுன்னு எனக்கு தெரியலங்கிற. ஒரு சன்னியாசிக்கு என்ன தெரியும்? நீங்க சன்னியாசியா வாழ்றது ரொம்ப ஈஸி, உங்களுக்கு தெரியாது. பாத்தீங்கன்னா ரோடு அப்படியே ஒரு பாய விரிக்கிறது, ஒரு தலாணி வச்சு இந்த ரோட்ல படுத்து கிடக்கும். காலையில எழும்பி அந்த சாப்பாடு, சிக்மர்ல ஒரு சாப்பாடு, உடம்பு சரியா சிக்மர் ஆஸ்பத்திரி, இது ஒரு கஷ்டமே இல்லை. அந்த பிள்ளைகளை வளர்த்து படிக்க வச்சு அவங்க ஐயோ ஐயோ அந்த சுமை இருக்கிறது. அதுக்கு சரியா இப்ப நீங்க யாராவது கல்யாணம், இங்க இருக்கிற வயசானவங்க யாராவது கல்யாணத்தை விரும்புவீங்களா? கேளுங்க, கல்யாணம் பண்ண விரும்புறீங்களா? அவன் சொல்ற ஒரு வார்த்தை, புருஷ மனைவி, நான் ஆஸ்திரேலியால ஒரு ஃபேமிலிக்கு போயிருந்தேன், ஜெபம் பண்ணேன். நான் சொன்னேன், நீங்க உங்க 2 பேரும் உங்களை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது, உங்களை நீங்க ரொம்ப சந்தோஷமா ஊழியங்களுக்கு எல்லாம் உதவி செய்றீங்க, எது உங்க மனசுல வேதனையா இருக்கு? நாங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம். சரி, அந்த அம்மா சொல்லிச்சு, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன? நான் என்ன தப்பு பண்ணிட்டாங்க இவங்க? அவன் சொன்னாங்க, இந்த ஆளை கல்யாணம் பண்ணதான் நான் செய்த பெரிய தப்பு. சரி, அப்படியே இது சைலண்ட் ஆயிரும் பார்த்தோன்னா அந்த ஆளு திருப்பி எழுப்பி சொல்றாரு, நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்புனா, இந்த அம்மாவை நான் கல்யாணம் பண்ணதான் தப்பு. சில சமயங்களில் அருமையான குடும்பம் நம்ம வாலிப நாட்களில் அப்படி இருக்காது. வாலிப நாட்கள் அப்படி இருக்காது. எல்லாம் சரியா செய்யறது போல இருக்கும். அதுக்கு பிறகுதான் தெரியும் நம்ம தப்பு பண்ணிட்டோம். நிறைய பேர் இப்பதான் யோசிக்கிறாங்க, என்னடா பாஸ்டுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? இந்த நாளில தேவனுடைய பிள்ளைகளை நம்மை சேர்த்துகிறவர் போதும். 2 பேரும் வந்திருக்கிறாங்க. குடும்பத்தை பிரிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, நிறைய சபையை பிரிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, ஜனங்களை பிரிக்கிறவங்க இருக்கிறாங்க. அது பிசாசுடைய கிரியை, அது தேவனுடைய கிரியை கிடையாது. மேக்சிமம் ஒருத்தர் உங்களால சேர்க்க முடிஞ்சா சேர்த்துருங்க, விலையில் பிரிக்கிற இடத்துக்கு நீங்க போகவே போகாது. அவன் அது சத்ருவாய் பிசாசு வேலை, பிரிக்கிறதுன்னு சொல்ற வேலை பிசாசு செய்கிற வேலை. நாம் குடும்பங்களை கட்டும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான பாழாய் கிடக்கிற சபைகளை கட்டும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான வெறுமைகளை நிரப்பும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சேர்த்துகிற இடத்தில் இருக்கிறோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. சேர்த்துகிற இடத்தில் நீங்க ஒண்ணும் பணம் காசு கொடுக்க வேண்டாயா, பயப்படாதே, சோர்ந்து போகாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு வார்த்தையை அவன் போன்ல சொல்ல முடியல, ஏன் செல்லுல சொல்ல முடியல? ஏன்? நீ சேர்த்துகிற இடத்தில் இருந்தால் நீ தேவனால் தேற்றப்படுவாய். நீ தேற்றுகிற இடத்தில் இருந்தால் உன் குடும்பம் தேவனால் தேற்றப்படும். நீ தேற்றுகிற இடத்தில் இருந்தால் அருமையான தேற்றவாளனாகிய தேவன் அருமையான உன் குடும்பத்தை ஆளுகை செய்வான். நீ பிரிக்கிற இடத்தில் இருந்தால் சத்ருவனை ஆளுகை செய்வான். உன் குடும்பம் பிரிக்கப்படும், ஒரு சந்ததி பிரிக்கப்படும். அருமையான பிரிக்கிற இடத்துல இருந்தால் நீ பிரிக்கப்படுகிறதான அந்த இடத்துக்குள்ளே சத்ருவனை தள்ளிவிடுவான். சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம், பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆமென். மூன்றாவது இடத்துக்கு தகப்பன் இருக்கிற இடத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு போகிறேன். மூன்றாவது தகப்பன் இருக்கிற இடத்திற்கு உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். மூன்றாவது தகப்பன் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் என்பதை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிற இடத்திற்கு கொண்டு போக விரும்புகிறேன். தகப்பன் எப்படிப்பட்டவன் என்றால் அருமையான எச்சரிக்கிறவன். Glory to God. வாசிக்கலாம். அதே 1 தெசலோனிக்கரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
1 தெசலோனிக்கேயர். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை எச்சரிப்பு ரெட் லைன் விழுந்துகிட்டே இருக்கு. இது தப்பா, இது தப்பா. பிள்ளைங்க அப்படிதான் கேட்பாங்க, இது என்ன பெரிய தப்பு இருக்குது, இது என்ன தப்பு இருக்குது. தகப்பன் சொல்றாரு தப்புன்னு சொல்றாரு, ஆனா தப்புதான். ஆமென். தகப்பன் தப்புன்னு சொல்றாரு, இந்த பழத்தை சாப்பிடுறது என்ன தப்பு இருக்குது? அழகா இருக்கிறது, புசிக்கத்தக்கதா இருக்கிறது, அதை பார்த்தால் கண்களை இச்சிக்கிறதா இருக்கிறது. இதுல என்ன தப்பு? பிசாசு சொல்றான், இது என்ன தப்பு? சாப்பிடாதேன்னு சொல்ல மாட்டான், இது என்ன தப்புன்னு தான் சொல்லுவான். ஆமென். தகப்பன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சபை எச்சரிக்கப்பட வேண்டும். ஒரு ரெட் லைன் தகப்பன் காமிச்சிட்டே இருக்கும். ஒரு ரெட் இந்த பாத்தீங்கன்னா இந்த இது வச்சிருப்பாங்க, விளக்கு வச்சிருப்பாங்க, லைட் ஹவுஸ்மா. நீங்க எல்லா கடற்கரையிலையும் அந்த லைட் ஹவுஸ் பல 1000 மைலுக்கு அப்படியே அடிக்கும். இது எது காட்டுகிறது என்றால், திசை தெரியாதவன், திசை கட்டி போகிறவன், அருமையான திசை தெரியாத தத்தளிக்கிறவனுக்கு இந்த லைட் சொல்லுது, இங்கே கரை இருக்கிறது, இங்கே நீ வந்து ஒதுங்கி விடலாம், இங்கே பாதை இருக்கிறது, இது மண்ணான பகுதி. 1000 லட்சம் மைலுக்கு அவன் கப்பல்ல தத்தளிச்சுட்டு இருப்பான், காற்றில அலைகளில. இந்த லைட் அவனை எச்சரித்து வந்துவிடு, தப்பிக்கொள்ளலாம். ஏன்னா இவனை போய் கூட்டிட்டு வராது லைட்டு, இவன் தான் லைட்டை நோக்கி போனோம். ஆமென். இந்த லைட் இவனை சுமக்காது. வேதம் ஒரு எச்சரிப்பின் புத்தகம். நல்லா புரிஞ்சுங்க, எச்சரிக்கணும். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். எச்சரிக்கணும். நீங்கள் ஊழியம் அவ்வளவு கடினமானது, ஊழியம் அவ்வளவு செலவானது அல்ல. ஏன்னா பிசாசோடு கூட அவன் போராட வேண்டும், பிசாசோடு கூட அவன் யுத்தம் பண்ண வேண்டும். ஒரு ஆத்மாவை நீங்கள் சீவனுடைய பாதைக்கு திருப்ப வேண்டும் என்றால், அந்த வீட்டிலே மாந்திரீகம், அந்த வீட்டிலே இருள், அந்த வீட்டிலே முக்கியதாக்கள் சில சாபங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கும். அங்க போய் அவனை நீங்கள் விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும் என்றால், நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். அந்த மனிதனை அந்த இடத்திலிருந்து விடுதலையாக்கி கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆரோனை போல் அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. நீங்கள் அருமையான அந்த மனிதனை விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும் என்றால், தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அந்த மனிதனுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு போக வேண்டும் என்றால், அதற்கு ரத்தம் சிந்த வேண்டும். சும்மா ஒண்ணும் சபை பாட்டு பாடி ஜெபம் பண்ணி எல்லாம் இருக்க முடியாது. ஒரு மனுஷனை அருமையான ஜீவம், அதான் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, இது இடுக்கவும் நெருக்கமான வாசல், இதுல பிரவேசிப்பவர்கள் சிலர். நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பவுல் பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறார், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்க, நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்க, பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கை. பாருங்க, நிறைய ஊழியங்கள்லாம் இருக்குது. சில ஆட்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அங்க என்ன வந்தா என்ன, இங்க என்ன வந்தா என்ன, அங்க ஜெபம் பண்ண வந்தா என்ன, இங்க ஜெபம் பண்ண போனா என்ன. பவுல் எழுதுறாரு, நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்க, பொல்லாத வேலையாளர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்க. நீங்கள் கலாத்தியருக்கு 5:15 கூட வாசிக்கலாம். கலாத்தியர் 5:15. ஒருவரே ஒருவர் கழிந்து பட்சிக்காது. எச்சரிக்கை பத்தி இங்க ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய், மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய். சபை எப்படி இருக்கணும்? ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? உங்க தகப்பன் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாய். கேஸ் தானே திறந்து விட்டா என்ன? கேஸ் திறந்து விட்டா நீங்க ராத்திரி படுக்கும்போது கேஸ் ஆஃப் பண்ணணும். ஏசிய போட்டுட்டு எலி மருந்து அடிச்சு இப்போ 4 பேர் செத்து போயிட்டாங்க.
கதவை பார்க்கணும், கேச்ச பார்க்கணும். கதவு தானே, நம்ம வீட்டு கதவு தானே. உள்ள நீங்க வந்தீங்கன்னா ஒருத்தர் கத்தி வச்சு நிப்பான் நைட்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படிதான். பிசாசு கிரியை செய்கிற சபையில பொல்லாத ஆவிகள் கிரியை செய்கிறது. ஐயா செய்தா செய்யலையா? அப்போ ஒரு ஊழியக்காரர் என்ன செய்ய, எச்சரிக்கணுமா எச்சரிக்க கூடாதா? யோசிச்சு பாருங்க. எச்சரிக்கணுமா எச்சரிக்க கூடாதா? நாங்க சபையை விட்டு போயிரும். நீ சபையை விட்டு போனாலும் அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை. எச்சரிக்கிறேன் என் வேலை. இங்க சனிக்கிழமை சபை நடக்குது, வேற ஒரு இடத்துக்கு ஆட்கள் போறாங்க. ஊழியக்காரன் எச்சரிக்கணுமா எச்சரிக்க கூடாதா? சொல்லுங்க, லைன்லயே சொல்லுங்க. 30 பேர் வந்தவங்க 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, 4 பேர் உட்கார்ந்து. எச்சரிக்கணுமா எச்சரிக்க கூடாதா? நான் பேரை சொல்லி கூட பிரசங்கம் பண்ணுவேன். நான் யாருக்கும் பயப்படுற ஆள் கிடையாது. ஆனா நான் பேரை சொல்லலாம் இஷ்டப்படல, பேச கூட இஷ்டப்படல. அந்த ரத்தப்படி அவங்க மேல போட்டு ஒரு சபையை கலக்கி, சபையை உடைச்சி, சபையில் இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு போகணும்னு பிரயாசப்படுற அந்த சாபம் அவங்க குடும்பத்தின் மேல போட்டு. அது சாபையா? நீ ஒரு மனுஷனோடு கூட யுத்தம் பண்ணல, சபையோடு கூட யுத்தம் பண்ணுவ. சபை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து அதற்காக கரையம் செலுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதற்காக ஜீவனை விட்டிருக்கிறார். அதற்காக ஒருவன் ரத்தம் சிந்தி இருக்கிறார், ஒருவன் பிரயாசப்பட்டிருக்கிறான், ஒருவன் பாடுபட்டிருக்கிறார். என் வாலிப நாட்களை இந்த சபைக்காக நான் ஊற்றியிருக்கிறேன். யோசிச்சு பாருங்க. இது சும்மா ஒண்ணும் வராது, சும்மா ஒண்ணும் சபை வராது. சபை ஒண்ணு உருவாகணும், ஆவிக்குரிய சபை உருவாகணும் சொன்னால் அதற்கு ஒரு ஊழியக்காரர் ரத்தம் சிந்தணும், அதற்கு ஒரு ஊழியக்காரன் அடை காக்கிறது போல காத்திருக்க வேண்டும். எச்சரிப்பின் சத்தம் ஒரு ஊழியக்காரனிடத்திலிருந்து கண்டிப்பாய் புறப்பட வேண்டும். அவன் தான் தகப்பன். பயப்படக்கூடாதுயா ஊழியக்காரன். அவன் காணிக்க கொடுத்தான்னா, கசம பாங்க கொடுக்கிற ஆளா இருந்தானா, பணக்காரனா இருந்தா என்னையா? அவன் பெரிய பணக்காரனா இருக்கட்டும், கசம பாங்க கொடுக்கறனா இருக்கட்டும், காணிக்க கொடுக்கறனா இருக்கும், இதுக்கு ஒண்ணு நம்ம ஊழியத்துக்கு வரல. ஆமென். நாம் இயேசுவை உயர்த்தும்படி வந்திருக்கிறோம். இயேசுவை ஜனங்களுக்கு எச்சரிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். யோவான் சானகன் மாத்திரம் அருமையான அவனுக்கு விரோதமாய் பிரசங்கிக்காவிட்டால் ராஜ அவையிலே அவனுக்கு ஒரு சிங்காசனம் உண்டு. ராஜ அவையிலே யோவான் சானகனுக்கு ஒரு பெரிய இடம் உண்டு. அவன் எச்சரித்து பேசுறதுனாலதான் அவன் தலையை துண்டாக்கிட்டான். யாருடைய கூடாரத்திலே தங்குவான், யாருடைய பரிசுத்த பருவத்திலே வாசம் பண்ணுவான். மனதார சத்தியத்தை பேசுகிறான். ஆமென். ஒரு தகப்பன் எச்சரிக்கை கடமைப்படும். கேட்க மாட்டேங்கிறாங்க சார். கேட்கறத அவன் வேலை, கேட்காம போன. கேட்கலன்னா அதனுடைய சாபம் வரும், கேட்டா தகப்பனுடைய ஆசீர்வாதம் வரும். ஆமென். கேட்டா ஆசீர்வாதம், கேட்கலன்னா சாபம். அவ்வளவுதான். அதுக்குரிய கஷ்டத்தை நீ அனுபவிக்க வேண்டும், அதற்குரிய வேதனை அனுபவிக்க வேண்டும், அதற்குரிய துக்கத்தை நீ அனுபவிக்க வேண்டும். எச்சரிப்பின் சத்தம் வாசிக்கலாம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 11 வாசிக்கலாம். அவைகளால் அடியே எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைத்து கிடக்கும் மறைவான பாவங்களுக்கும் உமது அடியை விலக்கிக்காரும். அவைகள் என்னை ஆண்டு சொல்ல ஒத்தாதேரும். அப்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஐயா என்னை எச்சரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி என்ன தெரியுமா சொல்லணும்? ஐயா என்னை எச்சரித்து அவங்க கூட பேசப்பா. எனக்கு நான் போற பாதை சரியோ தவற எனக்கு தெரியலப்பா. தவறுன்னு நீ என்னை எச்சரித்து பேச. பெரிய ஊழியக்காரன் கழுத பேசி அடிக்கிறான் போய். கழுத நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் எவ்வளவு பெரிய மனுஷன், நான் போற பாதை சரியில்லை நீ சொல்றிய. யோக்கியம் இருக்குதா உனக்கு? அருகதை இருக்குதா? நான் போட்ட சாப்பாடு நீ சாப்பிடுற, நீ எங்க கெட்டி ஒண்ணு வச்சுக்கிறேன் பாத்தியா? அங்க இரு. உருவின பட்டயத்தோடு சேவதூதன் வந்து நிற்கிறான். நீ போற பாதை சரியில்லை. தலை மட்டும் வணங்கிட்டான். ஏன்னா இது
ரொம்ப டேஞ்சரான ஆளு. ஆனாலும் தூதன் அவன் சொல்றான், நான் காட் மெசேஞ்சர், தேவ சத்தத்தை கேட்டு நடக்கிறவன். நீ யார்? ஆண்டவர் போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு, இந்த பாதை சரியில்லை, நீ போகாத. அவனுக்கு அவனை விட விருப்பம் இல்லை. ஏன் விட விருப்பம் இல்லைன்னா அவன் ராஜா, பெரிய பணக்கம், அவனுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும். ராஜ்யத்தின் மேன்மையும் ராஜ்யத்தின் மகிமையையும் ராஜ்யத்தின் உன்னதத்தையும் அவன் இருதயம் இச்சித்தபடினாலே அவனுடைய மரணம் பட்டயத்தினாலே செத்து போனான். பட்டயத்தினாலே செத்து போனான். நீங்க மேன்மையானதெல்லாம், நீங்க இந்த பணம், கட்டடம், பெரிய பெரிய பில்டிங் இதெல்லாம் பார்த்து அவன் தான் ஊழியக்காரன் நினைக்காதீங்க. பவுல் வீடு வாடகையில தான் ஊழியம் செய்தான். முடிவு சிறைச்சாலை ஒரு வாடகை வீட்டு எடுத்தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தான் பவுல். எல்லாருக்கும் எண்ணம் என்னன்னா, இவ்வளவு பெரிய ஜனங்க கூடுறாங்களே, இவ்வளவு பெரிய ஆட்கள் வர்றாங்களே, இவ்வளவு பெரிய கட்டடத்தில் நடக்குது, இவ்வளவு பெரிய உலகம் முழுவதும் நடக்குது. உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில மட்டும்தான் பிரசங்கியாருக்கு ஆள் கூடும். இங்க பெரிய பெரிய பிரசங்கியாரு அங்க போய் பிரசங்கம் பண்ணும்போது 10 பேர் தான் உட்கார்ந்துருப்பான். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, 10 பேர் 15 பேருக்கு தான் அங்க உட்கார்ந்து இருப்பான். அந்த நாடுகளில் அப்படி ஒண்ணும் யாரும் கூட்டம் விட மாட்டாங்க. அப்படி ஒரு ஆளு கூட்டம் வெள்ளக்காரனுக்கு கூடும். நம்ம பிரச்சனை கேட்க மாட்டாங்க. ஆகவே இந்த நாளின் காலவேளை ஆராதனையில உன் ஆவிக்குரிய ஓட்டம் ஜெயமாய் முடிய வேண்டும் என்றால், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த முழக்கத்தோடு கூட உன் ஓட்டம் முடிய வேண்டும் என்றால், உன் ஆவிக்குரிய ஓட்டத்திலே எப்போதும் ஒரு ரெட் லைன் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு எச்சரிப்பின் சத்தம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விசுவாசியா இருந்தாலும் சரி. என்னுடைய பகுதியில நான் சரியில்லாத பகுதிகளை ஆண்டவரே நீர் எச்சரியும், நான் அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், அதற்கு என்னை விட்டுக் கொடுக்கிறேன், அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை செம்மையான பாதையிலே நடத்தும். நான் நடந்தால் அருமையானவர்களே செம்மையான பாதையிலே நடக்க மாட்டேன். என் யோசனையின்படி நடந்தால் நான் தவறான பாதையில நடக்க வாய்ப்பு இருக்கிறது. மனுஷ சத்தத்தை கேட்டு நான் நடந்தால் நான் வழி போகவும் பாதை தவறி போகவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவரே என் யோசனையின்படி என்னை நடத்தாதையும், என்னுடைய சிந்தனையின்படி என்னை நடத்தாதையும், மனுஷ சத்தத்தை கேட்டு நான் நடக்காதபடி என்னை பார்த்துக் கொள்ளும். என் பலத்தையும் நான் சார்ந்து நடக்காதபடி முற்றிலுமாய் உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்க எனக்கு பலனும் கிருபையும் சாரும். ஆமென். தகப்பனுடைய 4வது இடத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக ஆசையை வைத்து போகிறான். ஆசையை வைத்து போகிறான். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7-11 வசனங்களை வாசிக்கலாம். கீழவாசி, உங்களில எந்த மனுஷனானாலும் தன்னிடத்திலே அப்பம் கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பான், மீனை கேட்டான் பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கெட்டு போனாயா, ஆனா தகப்பன் அவனுக்கு ஆசி கொடுப்பான். அது எழுதல. மோதிரம் கொடுத்தான்னு எழுதியிருக்குது, கொடுத்த கண்டு அடிச்சான்னு எழுதியிருக்குது, விலை உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தான்னு எழுதியிருக்குது. ஆனா இவனுக்கு ஆசியையும் தகப்பன் கொடுக்க போகிறான். யோசிச்சு பாருங்க, இந்த பசங்களுக்கு தாய் தகப்பன் இந்த சொத்து சேர்த்து வைக்க அவங்க படுற பாடு, ஒரு வீடு, அந்த பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவனுக்கு ஒரு வீடு இவனுக்கு ஒரு வீடு.
இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க, பேங்க்ல ஒரு டெபாசிட். ரொம்ப நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் வீடு கட்டியிருக்கிறாங்க. வீடு ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருக்கிறாங்க. அவ்வளவு சுலபமானதல்ல. இனி கட்டவே முடியாது. இனி வீடு கட்டுறதுதான். கங்காட்ட நாங்க இந்த வாரம் பேசிட்டு இருக்கும்போது சொல்லுது, இனி வீடு கட்ட முடியாது. உண்மை எனக்கு தெரியாது, வீடு கட்ட முடியாது. எல்லாம் விலைவாசி ஏறி போச்சு. ஏமாத்துறாங்க நிறைய. நம்மள அவ்வளவுதான், வீடு கட்டவே முடியாது. இந்த பிரவீன் வந்து கேட்டான், டொமினிக் பிரதர் பையன், இடம் வாங்க போறேன், வீடு கட்ட போறேன். நான் சொன்னேன், இந்த வீடு கட்டுன்னு சொல்றத விட்டு நீ இடமும் வீடும் சேர்த்து வாங்க. அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டி வச்சுட்டு போனா பசங்க நினைப்பாங்க நினைக்கிறீங்க? பசங்க இதெல்லாம் யோசிப்பாங்க நினைக்கிறீங்க? அம்மா வீடு கட்டிட்டாங்கன்னு. அவன் பக்கத்து வீட பார்த்து அவங்க மாடி கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க, இவங்க வந்து மாடியே கட்டாம வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்படிதான் பேசுவாங்க. இந்த மாடி கட்டாததுக்கு அவங்க எத்தனை லோனு, அந்த லோனு இந்த லோனு, அது இது, சாப்பாடை பிடிச்சுக்கிறாங்க, இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க, எல்லாம் உலக வாழ்க்கையில இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க. அவங்க அந்த பணத்தை செலவு பண்ணி வீடு கட்டுறதுக்கு செங்கல் அவங்க சுமந்துருக்கிறாங்க, கையாளு வரல. ஐயோ, அது புஸ்தகமே எழுதலாம். வீடு கட்டுறதுக்கு நீங்கள் துவக்கமும் முடிவும், வீடு கட்டுகிறது துவக்கமும் முடியும் ஒரு புத்தகம் போட்டீங்கன்னா புத்தகத்தில் எழுதலாம். கொத்தனார் என்ன செய்தாரு, ஆசாரி என்ன செய்தாரு, வெள்ளை அடிக்கிற ஆள் என்ன செய்தாரு, கடைக்கு சாமான வாங்க போன சிமெண்ட்காரன் என்ன செய்தான், ராம் சிமெண்ட் போட்டிருக்கும் அட்டையில. ஆனா பாதி சாம்பல் தான் இருக்கும். சிமெண்ட் இன்னும் அட்டை ராம் சிமெண்ட் போட்டிருக்கும். மரம் தேக்கு மரம் போட்டிருக்கும் அங்க நீங்க விற்கிற இடத்துல. பென்சில் மரத்தை என்ன எனக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன். இதெல்லாம் அந்த அவர் ரொம்ப நமக்கு தெரிஞ்சவர். அந்த இதெல்லாம் வச்சு விற்கிறார், பர்னிச்சர்லாம் அந்த செக் போஸ்ட் வச்சு விற்கிறார். அவருக்கு தெரியும் பாஸ்டர் ஐயா, பென்சில் மரத்தை கலர் ஏற்றி தேக்கு மரம் விற்கிறீங்கிறார். எவ்வளவு பிரச்சனை இருக்குது. தேக்கு மரம் பிரச்சனை இருக்குது, சிமெண்ட் பிரச்சனை இருக்குது. செங்கல்ல கடைசி லோடு இறக்கும் போது அவன் என்ன பண்ணுவானா, மோசமான செங்கல் இறக்கிறோம். 4000 செங்கல். நான் செங்கல் வாங்க போகும்போது சொல்லுவேன், சார் குறையாம இருக்கு சார் 2000 செங்கல், எண்ணிடுவோமான்னு கேட்பேன். என்ன சார் நீங்க வாங்குற ஆளு, எப்படியும் ஒரு 300 செங்கல் எங்களுக்கு டீ செலவுக்கு வேண்டாமா, அதை இறக்கிட்டோம். அப்பவுமே இறக்கிட்டாங்க. அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா கஷ்டப்பட்டு வாடகை வீட்டுல இருக்கிற கஷ்டத்தை அனுபவிச்சதுனால இவங்க எப்படியாவது ஒரு சின்ன வீடை கட்டிட்டு போயிடணும், வீடை கொடுத்துட்டு போயிடணும். இந்த பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. நம்ம காலத்துக்கு பிறகு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதாயா தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பன் அதுதான். தகப்பனுடைய யோசனை எல்லாம் அதாயா. காலேஜியா போய் அதுங்களை சேர்க்கிறது. நான் எத்தனை காலேஜ் போயிருக்கிறேன் எனக்கு தான் தெரியும். காலேஜியா போயிருக்கிறேன். ஒரு குரூப்பை போட்டாங்க, அடுத்த குரூப்பை மாத்தணுங்கிறாங்க. ஃபாதருங்களை சமாளிக்க முடியுமா? ரோமன் கேத்தலிக் ஃபாதரை சமாளிக்கவே முடியாது. எப்பா நீங்க என்ன செய்றீங்களோ செய்யலையோ, எனக்கு குரூப் மாத்தணும் நிக்கிறான். டான்பாஸ் அந்த கடலூர்ல போய் ஃபாதர் அங்க இருந்து வர்றாரு. நான் சரி அவர் காலில் கூட விழுந்து குரூப்பை மாத்தி கொடுத்துன்னு நினைக்கிறேன். அவருக்கு என்ன பேசுவாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க. நீ யாருமே கேட்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நான் அவர் வந்துட்டு இருக்கும்போது நடுவில் எப்படி கும்பிட்டேன், யாரையா அவர் பாஸ்டர்யா, இயேசு பிரசங்கம் பண்ற ஆளியான்னு. என்ன வேணும் உங்களுக்கு? குரூப் மாத்தணும். உங்க பையன் எங்க தானே படிக்கிறான், சரி போ குரூப்பை மாத்திடுறான். அந்த ஆடிட்டர் சொன்னா குரூப்பை மாத்தணும். அவன் சொல்றான், யாருக்குமே இப்படி செய்தது இல்லை, உங்களுக்கு தான் செய்திருக்காரு. ஏன்னா பணம் கட்டிட்டீங்க, இப்ப பேலன்ஸ் போனா அந்த குரூப்புக்கு வேற கட்டணுங்கிறான். தகப்பன். அல்லேலூயா. தகப்பன் இதுதாயா. அருமையான உங்களுக்கு ஆசையை வைத்து கூட்டி போகிறான். எவ்வளவு நாள் இந்த வீட்டுல அவங்க இருந்து போறாங்க? ஒரு 20 வருஷம் போச்சு. அப்புறம் உனக்கு தான் அதை கொடுக்க போறாங்க, உனக்கு தான் கொடுக்க போறாங்க. இது வயசான காலத்துல நம்ம கவனிக்க மாட்டாங்க. செத்த புறத்து பெட்டி ஆசி பெட்டி வச்சா என்ன, பெட்டி வைக்காம மாலை போட்டா என்ன, போடாம மண்ணலா இருக்கு.
தகப்பன் அப்படிப்பட்டவன் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. தகப்பன் அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் புள்ளையும் சுமக்கிறான். நம்ம ஊர் அப்படி ஆயிடுச்சு. அவன் புள்ளை நம்ம சுமக்கிறோம். நமக்கே நடக்க முடியல, நடக்க முடியல. அவன் பெற்று நம்மகிட்ட விட்டு போறான். ஒன்னு சேலை இழுக்குது, ஒன்னு பாவாடை இழுக்குது, ஒன்னு கையை இழுக்குது, ஒன்னு கால் இழுக்குது. ஒன்னு சொல்லுது நான் தோசை சாப்பிட மாட்டேன்னு சொல்லுது, ஒன்னு பூரி சாப்பிட மாட்டேன்னு சொல்லுது, ஒன்னு சொல்லுது, ஒன்னொன்னு சொல்லுது. இது கிளடு, இது இன்னைக்கு விழுந்தா போகும் நாளைக்கு. ஆனாலும் அதுங்களை கோவிக்க கூடாதுன்னு சொல்லி அது பேசிட்டு அதுங்களே நினைக்குது. அதாயா தாய் தகப்பன். ஆமென். அதாயா தாய், அதாயா தாய், அதாயா தகப்பன். அவன் ஆசிகளை வைத்து போகிறான். செய்தி வசனத்தை வாசிக்கலாம். புத்தி தெளிந்த போது, அந்த ஒரு வசனம் வாசம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அப்படியே நாம் எல்லா வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்மை கொடுத்திருக்கிற தகப்பனுக்காய், போதகருக்காய், தாய்க்காய் நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை கொடுத்திருக்கிற சபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம கொடுத்திருக்கிற ஊழியர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனை இருந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.